ஷே எப்பா யம தர்மம் பேசுகிறேன்ப்பா. ஏமங்காலத்துக்கு எருவ மாட்டோம் பயணம் எசங்காடு சிட்டி கிராமத்தில் பூரா உட்காந்துக்கிட்டே இருக்கேன். இப்போத்த மாட்ட போகிறான். அவன் குடும்பத்தார் என்னங்கிற கணக்கு வரும். என் குடும்பத்தில் என் கம்பெனியில் வேலாத்தான் நான் என்னத்தையோ வேலாத்து சாப்பிட்டுட்டு இருக்கேன். என்னத்தையோ வீடு வாசலில் கட்டிக்கிட்டே இருக்கேன்ப்பா. கம்பெனியில் வேலாக்குறவன். கம்பெனி தமிழ்நாடு டெல்லி ஊடாளப்பட்ட மாநிலம். இப்போ இந்த கணக்கு போட்டு முடிக்கணும்ல. ரேஷன் கார்டு வரையில் உன் உயிர் வாழ்வதற்கு என்ன? ஒவ்வொரு குடும்பத்தாரை நுப்பாட்டுவான். உன் குடும்பத்தை எத்தனை பேர்? 10 பேர் இருக்கியா, 8 பேர் இருக்கியா? குட்டுக்கு நெஞ்சில் ஒரு அடி, குறுக்கில் 2 எத்து, உட்காந்து தின்னு கழிக்கானா அதில் ஒரு எத்துவான். இராணுவ வானர படைகள். என்னப்பா குபேரத்தை அந்த பேப்பரை வச்சு என்ன பாடுபடுத்தான் பார்த்தியா? பூமியை கண்ணீர் சிந்த வைக்கான். அறிவேட்ட கேடுகட்ட பேக ஏண்டா முட்டா கேடுகட்ட குய்மனுங்களா. காலையில் எந்திக்க பூமியை தொட்டு கும்பிட்றா. பூமியில் விளைஞ்சதானே திங்க 3 வேளைக்கு. ஆணும் பெண்ணும் திங்கியா இல்லையா 3 வேளைக்கு. எது பூமி கொடுக்கு. அந்த பூமியை 2 கை கால் ரெக்கையை தூக்கி அழிக்கான். இப்போ ஆதார கார்டில் உள்ள கணக்கு அது நம்பர் கணக்கு வரும். இப்போ ரேஷன் கார்டு இவனுடைய குளம் கோத்தர வரைக்கும் வெளியே எடுக்கையில் குடுக்கிற குடுப்பு கொண்ட நரம்பு எடுப்பான். வானர படைகள், தரப்படை, விமானப்படை. இது நீதிமன்ற கோர்ட்டில் அடி வேரோட பிடுங்குதாரு. எல்லாம் அவனு இப்போ மாட்ட போகிறான் அப்படிங்கிற கணக்கு தான் நீதிமன்ற கோர்ட்டில் ஜட்ஜி கோட்டார் அனுப்பணும். வழக்கறிஞர் வரைக்கும் உட்காந்து பேசுவாங்க. அதுதான் கணக்கு போட்டாச்சு. ரேஷன் கார்டுனா கோட்டாருக்கு தெரியும். அப்போ அவனோட குடும்பம் என்ன இருந்துச்சு, அவன் கோத்தரம் என்ன இருந்துச்சு, அந்த கணக்கு பிடிக்காரு. ஐயா கடவுள் பிடிக்காரு. நீதிமான்கிற கணக்கு நீதிமன்ற கோர்ட்டில் வார்த்தையை நாக்கால் இழுக்க விடுவார். முக்கால் சேர்த்து